நெல்லின் ஈரப்பத அளவை உயர்த்தாத மத்திய அரசை கண்டித்து திருவாரூரில் திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒன்றிய அரசே 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 விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்று 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 கோரிக்கையை நிராகரித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன், விவரங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த வருடம் குறுவை சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு அறுவடை செய்யும் நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி கனமழை பெய்தது. இதன் காரணமாக விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்ய முடியாமல் இருந்து வந்தனர். நெல்லின் ஈரப்பதம் 17% 22% உயர்த்த வேண்டும் என தமிழக அரசிடம் விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசின் சார்பில் மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறைக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டு அதன் பெயரில் மத்திய குழு தமிழகம் வந்து டெல்டா மாவட்டங்களில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். ஆனால் இதுவரை எந்த அறிவிப்பும் வரவில்லை. மேலும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நவம்பர் 18ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் ஈரப்பத அளவை உயர்த்த வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு டெல்டா விவசாயிகள் பெரும் கட்டளையை தெரிவித்தனர். இந்த நிலையில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து தளர்வு தராத மத்திய அரசை கண்டித்து திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் அளிக்காமலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஈரப்பத அளவை அதிகரிக்காமலும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் மத்திய அரசை கண்டித்து திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.